السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله. نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خير وأعظم أجرا واستغفر الله إن الله غفور رحيم. صدق الله مولانا العليم. قال النبينا صلى الله عليه وسلم الصدقة بعشر أمثالها والقرض 18. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முந்திய சஃப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. முந்திய சஃப்புகளில் அமர்ந்து நன்மைகளை அள்ளி செல்லுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிக்கட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய தேவைகளை அனைத்தையும் அறிந்து நம்முடைய தேவைகள் அனைத்தும் அறிந்து அவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்காக வேண்டி அவனுடைய அரிசில் இருந்து உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். அந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தேவையானவைகளை சரியான நேரத்தில் சரியான காலங்களிலே அதற்கு தகுந்தாற்போல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றவனுக்கு நாம் நன்றி செல்லக்கூடிய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷாபான் மாதத்தினுடைய பிந்திய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வருகின்ற ரமலானை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ரமலானை நாம் எப்படி எதிர்நோக்க வேண்டும், ரமலானை எப்படி கடந்து செல்ல வேண்டும், கடந்த ரமலான் நம்மிடத்தில் எப்படி கடந்து சென்றது, நாம் எப்படி இருக்கிறோம், இந்த ரமலானுக்கும் அந்த ரமலானுக்கும் இடையிலே நாம் என்ன காலங்களிலே எவ்வளவு செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நேரங்கள் இது. ஷாபானுடைய கடைசி இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் ரமலானை முன்னோக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷாபானிலே பரக்கத்தை செய்து ரமலானை முழுக்க பெறக்கூடியவர்களாக, ஆரோக்கியத்தோடு ரமலானை பெறக்கூடியவர்களாக, ரமலான் நம்மோடு ஆரோக்கியமாக வந்து சேரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானை எதிர்நோக்கக்கூடியவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நல்லமல்களின் பக்கம் மிக வேகமாக செல்ல வேண்டும். நல்லமல்களை இப்பிருந்தே நாம் அதை சரியான முறையிலே கணக்கிட்டு சரியாக ஒரு நாளைக்கு எத்துணை முறை எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இன்றைய நேரங்களில் இருந்து, இந்த வாரத்தில் இருந்து அதை சரிபடுத்திக் கொள்வது மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் நம்மை நோக்கி வருகின்ற நேரத்திலே ரமலான் எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் பிறை பார்க்க போகிறோம், அந்த நேரத்திலே நிறைய அமல்களை செய்ய போகிறோம் என்று எதிர்பார்ப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் எதிர்பார்ப்பை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், ஆயுளை அதிகமாக்க வேண்டும், ஆரோக்கியத்தை அதிகமாக்க வேண்டும் என்ற துஆவோடு இந்த ரமலானை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலம் மிக பொன் போன்றது. காலம் இருக்கிறது அல்லவா, மிக வேகமாக போகும். 2 மாதங்கள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே தான் இருந்தோம். ஆனால் ரஜபு மாதம் போகிவிட்டது, ஷாபான் மாதத்தில் பாதி தாண்டி விட்டது, ரமலான் வரப்போகிறது. காலம் மிக வேகமாக போகும். அந்த காலம் நமக்கு பாடம் சொல்லுகிறது. காலம் சொல்லுகிறது, யாருக்கு வேண்டியும் நான் நிற்க மாட்டேன்,
யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நேரங்களிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் வரும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக காலம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நாம் எந்த நேரத்தில் நம்முடைய காலத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேகமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறான். மரணம் நம் பிடரிக்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் நாம் அதை யோசிக்காமலே காலங்கள் முழுக்க நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தீருவோம் என்பதாக ஒரு தீர்க்கமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு காலம் என்பது மிக வேகமாக உருண்டு கொண்டே போகும். அதனால் ரமலான் நம்மை மிக வேகமாக கொண்டு வருகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். யாருக்காக வேண்டியும் இந்த காலம் நிற்க போவதில்லை. யாருக்காக வேண்டியும் இந்த காலம் ஒரு காலமும் நிற்க முடியாது. கடந்த ரஜபை நம்மால் பெற முடியாது. கடந்த ஷாபானுடைய 15 நாட்கள் நம்மால் பெற முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், சூரியன் மறைகின்ற நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்னை விட்டு போகிவிட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னிடத்தில் அமல்கள் எதுவும் அதிகமாக இல்லாமல் போகிவிட்டது, நான் நஷ்டவாளியாக இருக்கிறேனே என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகின்ற நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகுவார்கள், வேதனைப்படுவார்கள் என்பதாக வரலாறுகளிலே எழுதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல் எதுவும் அதிகமாக இல்லையே என்று கவலைப்பட்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நான் இன்னும் சம்பாதிக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடியவர்கள், இன்னும் திருமணம் முடிப்பதற்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் கூடிய அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என் இல்லற வாழ்க்கையை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன என்னிடத்தில் ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும், என்னிடத்திலே நான் நல்ல முறையிலே பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் தன் வாழ்க்கையிலே 3 அம்சங்களை அவன் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நேற்று, இன்று, நாளை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேற்றைய வாழ்க்கை எப்படி இருந்தது, கடந்த ரமலான் நம்மிடத்தில் எப்படி இருந்தது, வரக்கூடிய ரமலான் எப்படி இருக்கும், நம்மை போகக்கூடியவைகள் எப்படி நம்மை விட்டு கடந்து போகும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடந்த ரமலானிலே நாம் எவ்வளவு அமல் செய்தோம், எங்கே இருந்தோம், எந்த இடத்துல என்னென்ன செய்தோம், ரமலான் முழுக்க அமல் செய்தோமா, அல்லது ரமலான் முழுக்க தூங்கினோமா, ரமலான் முழுக்க நோன்பு வைத்தோமா? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்றையும், அதாவது நேற்றும் இன்றும் ஒரே மாதிரி இருந்தால், நேற்றைய வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த மனிதன் ஏமாளி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பின்னால் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் பாவம் அதிகமாக இருந்தால் அவன் கைசேதத்திற்குரியவன் என்று சொன்னார்கள். நேற்றையதை விட இன்றைய அமல்கள் கூடி இருக்குமே ஆனால் அவன் வெற்றிக்குரியவன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, யோசித்து பாருங்கள். நம் வாழ்க்கையில் நேற்றையை விட இன்றைக்கு அதிகம் இருக்கிறதா, அல்லது நேற்றை போன்றே இருக்கிறதா, அல்லது நேற்றை விட பாவங்கள் அதிகமாக இருக்கிறதா, நேற்றையை விட இன்றைய வாழ்க்கை நன்மைகள் அதிகமாக இருக்கிறதா? நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்களை நிறைய செய்ய வேண்டிய நாட்கள் நமக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களுக்கு முன்னாலேயே நாம் எல்லா அமல்களையும் நம்மிடத்திலே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கடந்த ரமலானிலே நாம் என்னென்ன நன்மைகளை விட்டோமோ அந்த நன்மைகளை எல்லாம் இந்த ரமலானில் செய்ய வேண்டும் என்பதை உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அமல்கள் செய்கிறோம் என்பதை நாம் நினைத்து கொண்டு, கண்ணியமானவர்களே, தவறுகளை செய்வதிலே நாம் அதிகப்படுத்துவதை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ரமலானுடைய காலங்களை எப்படி கடந்து போக வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் முஸம்மிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு 6 விஷயங்களை சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த 6 விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் அதை அட்டவணை போட்டு, டைம் டேபிள் போட்டு அதை சரிப்படுத்தி கொண்டு ரமலானிலே அதை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அகீமுஸ் ஸலா, தொழுகையை சரிப்படுத்துங்கள். அகீமுஸ் ஸலா, தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள். தொழுகையை நாம் தொழுகிறோம், ஜமாத்தோடு தொழுகுவதில்லை. தொழுகிறோம், ஆனால் கலாவோடு தொழுகிறோம்.
நம்முடைய தொழுகையிலே நிறைய உடைசல்கள், ஓட்டைகள் இருக்கிறது. தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, ரசூல் சொல்லுகிறார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறானோ, அதன்படி நம்முடைய தொழுகையை நாம் மாற்ற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நேரம் தவறாமல் தொழுது கொள்ளுங்கள், கரெக்டான நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கடுத்து தொழுகையில் மற்ற எல்லா காரியங்களிலும் உபரியானவைகளை செய்யுங்கள். உபரியானது என்று சொன்னால் கடமையாக்கப்பட்டது ஃபரதானவைகள், அது தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதே போன்று ஸகாத் கடமையாக்கப்பட்டது. இது போன்று எல்லாம் 5 கடமையில் ஆக்கப்பட்டது, அவைகள் எல்லாம் கடமையாக்கப்பட்டது. உபரியானது என்று சொன்னால் நஃபிலான வணக்கம், சுன்னத்தான வழக்கம், இவைகள் எல்லாம் உபரியானவைகள். உபரியான அமல்களையும் நீங்கள் அதிகம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், வாத்து ஸக்கா, ஸகாத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ரமலான் வருவதற்கு முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து 2.5%, 2.5, நீங்க உங்களுடைய 100க்கு 2 ரூபாய் 50 காசை ஸகாத்தை ஒதுக்கி அதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 2.5% நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி உங்களுடைய சொத்திலிருந்து, இல்லை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்திலிருந்து நீங்கள் 2.5% நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுங்கள், அதை சரியாக கணக்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கணக்கிட்டு கொடுப்பதற்கு பேர் தான் ஸகாத், கணக்கில்லாமல் கொடுப்பது பேர் சதகா என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3ஆவதாக அல்லாஹ் சொல்வான், வஅக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் அதிகம் கொடுங்கள். தேவை உள்ளவர்கள், கடன் வென்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கடனை கொடுங்கள். அதே போன்று தான தர்மங்களை செய்யுங்கள், உபரியான தர்மங்களை செய்யுங்கள். தேவை உள்ளவர்கள், அவர்களின் தேவைகள் பூர்த்தியாகுவதற்கு, ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு கூட சக்தி இல்லாதவர்கள், அப்படி என்று சொன்னால் பொருளாதார சக்தி இல்லாதவர்கள், பொருளாதார சக்தி இல்லாமல் நோன்பு வைப்பதற்கு ஏழைகளாக இருக்கிறவர்களை கண்டுபிடித்து நீங்கள் அவர்கள் நோன்பு வைப்பதற்கு பொருளாதார உதவிகளை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எது நமக்கு நன்மையை தேடி தருமோ, மறுமையிலே எதுவெல்லாம் நமக்கு நன்மைகளை தேடி தருமோ அதை நீங்கள் தேடி தேடி அமல் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். இந்த 6 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுக்கு முன்னாலே சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகை, தொழுகை நம்மிடத்தில் எந்த காரியத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. தொழுகை, செல்வந்தர் தொழுக வேண்டும், செல்வம் இல்லாத ஏழைகளும் தொழ வேண்டும், நோயாளிகளும் தொழ வேண்டும், சுகமாக இருக்கக்கூடியவர்களும் தொழ வேண்டும், வெளியூருக்கு சென்றவர்களும் தெளிய வேண்டும், உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களும் தொழ வேண்டும். மரணம் தவிர அவர்களுக்கு தடை இல்லை. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டிக்கப்படும், அவன் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. வைத்தியமாகிவிட்டால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நாம் பொடுபோக்காக இருப்பது தொழுகையில் தான். முதலிலே கேள்வி கேட்கப்படுவது தொழுகை தான். அந்த தொழுகை நம்மிடத்தில் மிக பொடுபோக்காக, தொழுகை விஷயத்திலே நாம் பின்தங்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் நாம் முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் முன்னோடியாக இருக்கிறோம், படிப்பதிலே முன்னோடிகளாக இருக்கிறோம், எல்லா விதத்திலும் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழுகையின் பக்கம் பின்னோடிகளாக இருப்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் சொன்னார்கள், செல்வந்தனும் தொழ வேண்டும், ஏழைகளும் தொழ வேண்டும், உள்ளூர் வாசியும் தொழ வேண்டும், வெளியூருக்கு போனாலும் தொழ வேண்டும், ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழ வேண்டும், நோயாளியாக இருந்தாலும் கட்டாயமாக அவர்கள் மீது ஃபர்லாக கடமையாக்கப்படுகிறது. அவர் தொழவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகை என்பது அடியானையும் அல்லாஹுவையும் இணைக்கின்ற ஒரு பாலம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நாம் பேசக்கூடியது, இறைவனோடு பேசக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வோடு பேசி சம்பாதித்து விட்டுதானே பெருமானார் தொழுகையை கடமையாக்கி வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
கஷ்டமான நேரத்தில் மனிதன் அல்லாஹுவிடத்திலே தொழுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ரப்பே உன்னைத்தான் நான் வணங்குகிறேன், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்று கஷ்டமான நேரத்தில் அல்லாஹுவை அவன் என்ன நினைத்து பார்க்குகிறான். அதே அடியான் வலிமையான நேரத்திலும் வசதியான நேரத்திலும் அவன் அல்லாஹுவை வழிகாட்டுதலை தேட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வோம், ஆனால் வசதி வந்துவிட்டால் அல்லாஹுவை மறந்து விடுவோம் என்பதைத்தான் பெருமானார் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். வசதியான நேரத்திலும் நீங்கள் வணங்குங்கள், வசதி இல்லாத நேரத்திலும் வணங்குங்கள், நீங்கள் கஷ்டமான நேரத்திலும் இறைவனை வணங்குங்கள், நீங்கள் பலகீனமான நேரங்களிலும் உங்களுக்கு வலிமையான நேரங்களிலும் அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்ற விஷயங்களிலே வேற நோக்கங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் படிக்கிறான், அவன் டாக்டர் ஆக வேண்டும் என்று படிக்கிறான். ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான், பெரிய தொழில் அதிபராக ஆக வேண்டும் என்று செய்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரியத்தை ஒரு நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தொழுகைக்கு ஒரே நோக்கம்தான், அல்லாஹுவின் பொருத்தம் மட்டும் எனக்கு வேண்டும், எந்த ஒரு லாபமும் இல்லை, அல்லாஹுவின் பொருத்தம் மட்டும் எனக்கு வேண்டும் என்று விருப்பத்தோடு தொழக்கூடியவர்கள் தான் அல்லாஹுவை தொழக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். தொழுகையில் அல்லாஹுவின் பொருத்தமை நாடி தன் விருப்பத்தோடு தொழக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். தொழுகையிலே முகஸ்துதி இருக்கிறது. தொழுகையிலே அடுத்தவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று தொழக்கூடியவர்கள், நம்மை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு பயந்து தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். முதலாளிக்கு பயந்து தொழக்கூடிய தொழிலாளிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெற்றோர்களுக்கு பயந்து தொழக்கூடிய பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவைகளெல்லாம் முகஸ்துதிகள். அல்லாஹ்விற்காக வேண்டி தொழ வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகை என்பது மற்றவையெல்லாம் பூமியிலே கடமையாக்கப்பட்டது, ஜகாத் பூமியிலே கடமையாக்கப்பட்டது. ஆனால் தொழுகை மட்டும் வானத்தில் கடமையாக்கப்பட்டது. அதுவும் அல்லாஹ் ரசூலை அழைத்து அவர்களை தன்னை சந்திக்க வைத்து அங்கே கடமையாக்கப்பட்டது. அதுவும் 50 ரக்காத்துக்கள் கடமையாக்கப்பட்டது. அதுவும் உம்மத்தினுடைய பலகீனத்தை தெரிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50ஐ 5ஆக மாற்றி வந்தவர்கள் அல்லவா? அதையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்துமார்கள் 5 நேரம் தொழுதால் கூட 50 நேரம் தொழுத நன்மைகள் எழுதப்படும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு மிக சிறப்பை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 50 வக்து தொழுகை நம்மளால தொழுக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ரசூல்லா. ரசூல் மட்டுமல்ல, முர்சலான நபி என்று சொல்லப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்மை முடிவு பண்ணிவிட்டார்கள். உம்மத்தே முஹம்மதியாக்கள் 50 நேர தொழுகையை தொழுவதற்கு சக்தி இல்லாதவர்கள், பலகீனமானவர்கள். அதனால் அவர்களுக்கு 5ஐ விட குறைக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5ஐ விட குறைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று என் உம்மத்துமார்கள் 5 நேர தொழுகையை தொழுகுவார்கள் என்ற மிக முக்கியமான நோக்கத்தோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேர தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரமலான் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 5 நேர தொழுகையை நாம் தொழ வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகையை தொழ முடியாட்டி கூட 50 ரக்காத்துக்களாவது தொழுக வேண்டும். நம்மால் முடியும். 50 ரக்காத்துக்கள் நம்மால் முடியும். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தொழுகையினுடைய முன் சுன்னத்துகள், பின் சுன்னத்துகள், ஒவ்வொரு தொழுகையினுடைய ஃபரல்களை கணக்கிட்டு பாருங்கள். மொத்தம் 46 ரக்காத்துக்கள் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 46 ரக்காத்துகள் வருகிறது. இந்த 46 ரக்காத்துல தஹஜ்ஜத் ஒரு 4 ரக்காத்து சேர்த்து தொழுதுகினா 50 ரக்காத்து தொழுகையை தொழுகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நேர தொழுகையை வாங்கி வர வேண்டியும் இருந்த அந்த 5ஆக மாற்றி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 50 ரக்காத்து தொழுகுங்கள். 50 வக்த் வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 50 ரக்காத்துகள் தொழுங்கள். 5 நேர தொழுகையை தொழுங்கள். 50 நேர தொழுகையினுடைய நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த தொழுகையை நாம் சரிப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் தொழுகையிலே ஃபரலான தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தனியாக தொழுகுவதற்கும்
ஜமாத்தோடு தொழுகுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. 27 மடங்குகள் என்று ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. 24 மடங்குகள் என்பதாக சொல்லப்படுகிறது. தனியாக தொழுதால் 1 மடங்கு நன்மைகள், ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நன்மைகளை நம்மிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 50 ரக்காத்து தொழுகுங்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி 100 சஜிதாக்களை செய்யக்கூடிய 50 ரக்காத்துக்கள் கணக்கிட்டு பாருங்கள். சுபுகிலே முன் சுன்னத்து 2 ரக்காத்து, சுபுகின் ஃபரது 2 ரக்காத்து, லொஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்து, லொஹருடைய ஃபரது 4 ரக்காத்து, லொஹருடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்து, லொஹருடைய பின் நஃபில் 2 ரக்காத்து, அசருடைய முன்சுக்கு 4 ரக்காத்து, அசரின் ஃபரது 4 ரக்காத்து, மகரிபுக்கு 3 ரக்காத்து ஃபரது, மகரிபுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்து, மகரிபுடைய பின்னால் நஃபில் 2 ரக்காத்து, இஷாவின் முன் சுன்னத்து 4 ரக்காத்து, இஷாவுடைய ஃபரது 4 ரக்காத்து, இஷாவுக்கு பின் சுன்னத்து 2 ரக்காத்து, இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்து நஃபில், வித்ரு 3 ரக்காத்து. மொத்தம் கணக்கிட்டு பாருங்கள். மொத்தம் 46 ரக்காத்துக்களை ஒரு நாளைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 50 ரக்காத்தாவது நாம் தொழ வேண்டும் அல்லவா? ரமலான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நேரங்களிலேயும் முன் சுன்னத்துக்களையும் பின் சுன்னத்துக்களையும் விடாப்பிடியாக நாம் தொழுது கொண்டோம் என்று சொன்னால், மற்ற நேரங்களில் அது நஃபிலாக கணக்கிடப்படுகின்ற நேரம் ரமலானிலே அது ஃபரதாக கணக்கிடப்படுகிறது. கண்ணியமானவர்களே, 70 மடங்குகள் அதற்கு அதிகப்படுத்தப்படுகிறது என்பது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். தெரிந்து வைத்திருந்தாலும் ரமலானில் கூட ஜமாத்தோடு தொழுவதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. யோசித்து பாருங்கள். அதற்காக வேண்டித்தான் ரமலானுக்கு முன்னாலேயே ரமலானுக்கு தயாராகுங்கள். ரமலானை எதிர்நோக்குகின்ற நேரத்தில் ரமலானினுடைய மிக முக்கியமான அமல்களை இப்பொழுது இருந்தே அதை ஆரம்பிங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ரமலானை அப்படி கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபரியான அமல்களை அதிகப்படுத்துங்கள். ரமலானிலே தஹஜ்ஜத்தை தொழ முயற்சி செய்யுங்கள். முடிந்தவரை 2 ரக்காத்து தொழுகுங்கள். அதிகப்படியாக சஹருக்காக வேண்டி நேரங்களை நாம் வீண் விரயம் செய்யக்கூடிய நாம் தொழுகைக்காக வேண்டி தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நீங்கள் ரமலானிலே விடாமல் தொழுகுங்கள் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான அமல்களை நீங்கள் அதிகமாக ரமலானிலே கொண்டு வாருங்கள் என்பதற்காக வேண்டித்தான் ஷாபானுடைய கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை எதிர்நோக்குகின்ற நேரத்தில் உங்கள் அமல்களை சரிப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இரண்டாவதாக சொன்னார்கள், ஜகாத்துகளை கொடுங்கள். பொருளாதாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. பொருளாதாரங்கள் சரியாக அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வணக்கங்களும் பொருளாதாரத்தில் வணக்கங்களும் உடலால் செய்கின்ற வணக்கங்களும் சரியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று அல்லாஹ்விடத்திலே காணிக்கை செலுத்தியது என்ன? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அல்லாஹ் உனக்காக வேண்டி பொருளாதாரத்தில் செய்த காணிக்கை, உடலால் செய்த காணிக்கை என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள் அல்லவா? அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத்துகளை சரியாக கொடுங்கள். ரமலான் வருவதற்கு முன்னால் கொடுங்கள், அல்லது ரமலானிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 1க்கு 70 கிடைக்கிறது என்பதால் ரமலானிலே கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு மிக முக்கியமாக சொன்னார்கள், நீங்கள் ஜகாத்துகளை கணக்கெடுத்து கொடுங்கள். கணக்கெடுத்து கொடுங்கள். கணக்கெடுக்காமல் கொடுத்தால் அது ஜகாத்தில் சேராது. நீங்கள் கணக்கெடுத்து கொடுப்பதுதான் ஜகாத்திலே சேரும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணக்கில்லாமல் கொடுப்பதற்கு சதக்கா என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமையாக்கப்பட்டவைகளை நாம் தட்டி கழித்து விட்டு போவதற்கு வரவில்லை. இங்கே நாம் வாழ்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய செல்வங்களை சேர்ப்பதற்கு வரவில்லை. அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அவனுடைய பொருத்தத்தை பெற வந்திருக்கிறோம். நாம் அதற்குத்தான் இது இந்த பூமி ஆகிறது, விவசாய நிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமல்களை கொண்டு நீங்கள் உழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வாழ்க்கையிலே மறுமைக்காக வேண்டி சேகரங்கள் செய்து கொள்ளுங்கள், அதை தட்டி கழித்து போகிவிட வேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வருகிறது என்று சொன்னாலே சஹாபாக்கள் 6 மாதத்திற்கு முன்னாலே அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், ரமலான் சிறப்பாக எனக்கு வர வேண்டும்,
ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்னாலே கேட்பார்களாம். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம். ரமலானில் செய்த நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்பார்களாம். ஒரு வருடம் முன்னால் 6 மாதம், பின்னால் 6 மாதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் இப்படித்தான் ரமலானை முன்னாலும் பின்னாலும் அவர்கள் கண்காணித்து வந்தார்கள். ரமலானுக்கு முன்னாலும் அவர்கள் கவனமாக நடந்தார்கள், ரமலானுக்கு பின்னாலும் கவனமோடு நடந்தார்கள் என்பது வரலாறுகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான தர்மங்களை செய்யுங்கள். உபரியான தர்மங்கள். ஜகாத் என்பது நம்முடைய பொருளாதாரத்தில் 2.5% கொடுக்கணும். உபரியானது என்று சொன்னால் அதிகபட்சமாக கொடுப்பது. ஏழை எளியவர்கள், தேவையானவர்கள் இருப்பார்கள், தேடி தேடி கொண்டு போய் கொடுங்கள். பசித்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள். ஆடை இல்லாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு ஆடைகளை கொடுங்கள். சொந்த பந்தங்களே இருப்பார்கள் நமக்கு தெரியாமல், கேட்பதற்கு வெட்கமாக இருப்பார்கள், வெட்கப்படுவார்கள். நம் சொந்தங்களுக்கு முதலில் கொடுத்தால் 2 மடங்கு நன்மை. சொந்தங்களை நாம் அவர்களுக்கு மத்தியிலே பரஸ்பரத்தை உண்டு போனதற்கு ஒரு நன்மை, அவர்களுக்கு உதவி செய்ததற்கு ஒரு நன்மை என்று சொன்னார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், ரமலான் வருகிறது, அதற்கு முன்னாலே தயாரித்துக் கொள்ளுங்கள். மௌத்தும் வருகிறது, அதற்கு முன்னால் ரெடியாகி கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வக்ருல்லாஹ் கரலன் ஹஸனன், அல்லாஹ்வுடைய அந்த கடனை சரியான முறையில் நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களின் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலான் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பாவங்களை அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், உங்கள் அமல்கள் சரிபடுத்தப்படும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 6 தன்மைகளின் மூலமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வரக்கூடிய ரமலானை சீரும் சிறப்புமாக நல்ல முறையிலே அமல்களோடு நம் கடந்து செல்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாகுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.